முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பழனி முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும்போது உனக்கான நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி நல்ல வழியில் உன்னை வழி நடத்தி கெட்டதை உன் வாழ்க்கையிலேருந்து அகற்ற வேண்டியது என்னுடைய கடமை தானே. அதனால தான் இனிமே நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதையும் உனக்கு உணர்த்தி வழிகாட்டி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களையும் உனக்கு குறியாக சொல்ல வந்திருக்கேன். இந்த பழனி முருகனே குறி சொல்லும்போது உன் வாழ்க்கையில் குற்றம் குறை இருக்காது என் செல்வமே. குற்றமும் குறையும் இருந்த காலமெல்லாம் இப்போது முடிவுக்கு வரும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக அள்ளித்தரதான் வந்திருக்கேன். இந்த முருகனுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் 100% நிச்சயமாக நடந்தே தீரும். பலிக்குன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு மனிதன் தலைகீழாகவே நின்னாலும் கூட அவன் தலையில் எழுதுனது படிதான் நடக்கும். நீயும் உன் தலைவிதியை நினச்சி பயப்படாதே. உன் தலைவிதியை நல்ல விதமாக எழுதி வச்சிருக்க முருகன் அதுக்கு தடையாக எது வந்தாலும் உடைத்தெறிந்து உன் தலைவிதியை சிறப்பானதாக சந்தோஷமானதாகவே எழுதி காட்டுறேன் என் செல்வமே. நீயும் எதுக்காகவும் கலங்காம தைரியமா இரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கக்கூடிய கனவை நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் உள்ளத்திலேயே நீ எதை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டுருக்கியோ அதை அனைத்தையும் சரி செஞ்சு மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் உன் மனசுக்குள்ளே எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம வெளியே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த நிலை இப்படியே நீடிக்காது. கூடிய சீக்கிரமே உன் மனசை அழுத்திக்கிட்டு இருக்க எல்லா கவலைகளையும் நீக்கி நீ நிஜமாகவே சந்தோஷமாக சிரிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உண்மையான புன்னகையோடு நீ பிரகாசிக்கமாக ஜொலிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்க போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் அளவுக்கும் கவலைப்படும் அளவுக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடந்து உன் மனதை சோர்வடைய செய்திருந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீ சந்தித்த துன்பங்கள் எதுவும் வீணாக போகாது. உன் முயற்சிகளுக்கான பலன் தாமதமாக இருந்தாலும் நிச்சயம் கிடைத்தே தீரும். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையவே மாற்ற போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போதுதான் நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சே தீரும். இந்த முருகன் என் அருளும் என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் எதுவுமே இப்படி நடந்துருமோ அப்படி இருந்துருமோன்னு நீ பயப்படக்கூடாது. எதையும் மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும் என் செல்வமே. உன் வாழ்க்கையும் நான் கூடிய சீக்கிரம் மாற்றி அமைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி வரும் இந்த நேரத்தில் நீ தேவையில்லாமல் எதையாவது போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கைனா சில நேரங்களில் நல்லதும் சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும். சில நேரங்களில் கடினமான சூழல்களும் வழிகளும் தரக்கூடிய விஷயங்களும் நடக்க தான் செய்யும். ஆனால் எல்லாமே காலப்போக்கில் உனக்கு பழகி போயிடும் என் செல்வமே. நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்த்து தானே மனிதன் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பழக்கத்தை நீ வச்சுக்கிட்டினாலே அந்த இருளை தாண்டி உன்னால் வெளிச்சத்தை உன் கண்களால் பார்க்க முடியும். கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழவும் முடியும். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எல்லா கஷ்டங்களும் உனக்காக மட்டும்தான்னு நான் உன் வாழ்க்கையை படைக்கலை. எல்லார் வாழ்க்கையிலையும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்கவங்க தான் அதை நிம்மதியாக சரி செய்கிறதுக்காக அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக முயற்சி செய்யணும். உனக்கும் நான் ஒரு நல்ல அர்த்தமுள்ள அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உன்னை வழிநடத்த வந்திருக்கேன். நான் உனக்கு குறி சொல்லி நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேனேன் செல்வமே. நான் உனக்கு கொடுத்த வலியும் வேதனையும் தாண்டி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகுது, மலரப்போகுது.
உன் மனதில் இருக்கும் காயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் உள்ளத்தில் வெளிச்சத்தை கொடுக்கும் சக்தியாக இந்த முருகன் இருக்க போறேன். நீ பயப்படாம முன்னேறு. பழகி போன இருளை வெளிச்சம்னு ஒருபோதும் நினைச்சிடாதே. கஷ்டமும் பிரச்சனையும் இருளாக உன் வாழ்க்கையில இருக்கிறதால இப்படிதான் வாழ்க்கை இருக்கும்னு நீ நினைச்சுக்கிற வேண்டாம். கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நிச்சயமாக மாறும். என் அருளின் மூலமா உன் வாழ்க்கை அழகாக மலரும் என் செல்வமே. என் அருளின் வெளிச்சத்தில் மலர்வதற்காகவே பிறந்த பிள்ளை அல்லவா? கண்டிப்பா நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே கூட உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்தினேன். இப்போது நான் நடத்துவதும் கூட உன்னை உயர்த்துவதற்காக என் திட்டத்தின் ஒரு பகுதி தான். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் நான் எந்த விதத்திலும் உனக்கு எதிராக உன் மனசு கஷ்டப்படும்படியாக எதையுமே நடத்த விடமாட்டேன் என் செல்வமே. இனி வரும் காலமும் கூட உனக்கு சாதகமாக இருக்கும்படி உனக்கு நல்லதாக இருக்கும்படியே செய்ய போறேன். இதுவரைக்கும் நடந்ததை நினைச்சு இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட வேணாம். இந்த நிகழ்காலத்தை நினைச்சு நீ பயப்படவும் தேவையில்லை. நான் உன் கூடவே இருந்து என் அருளின் மூலமாக உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது உன் வாழ்க்கையில நிச்சயம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இனிமே புதுசா எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வராது. உன் மனசுல தேவையில்லாம அதையும் இதையும் யோசிச்சு கவலைப்பட்டு பயந்துகிட்டே இருக்காத. இப்போது இருக்கும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் எதிர்காலத்துக்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். எதிர்காலத்தை பற்றி குறி சொல்ல வந்திருக்கும் இந்த முருகன் உன் எதிர்காலத்தை ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த காலமாக ஆக்கி தரதான் போறேன். உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படியும் செய்கிறேன் என் செல்வமே. உன் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உனக்கு அமைதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனிமே நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கவும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ பயப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடந்துடாது. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு அமைதியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழிகளோ அதை நான் உனக்கே கொடுப்பேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் போறதுக்கான காலம் வந்துருச்சு. எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு சிறப்பாக சரியான நேரத்தில் நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். என் அருளும் என் பாதுகாப்பும் என் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. என் அருளின் மூலமா உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. அடுத்தவங்களை நம்பி அவங்களே எதிர்பார்த்து வாழ்றது சில நேரங்களில் உன்னுடைய பலவீனமாக மாறி போயிடும். அதனால தான் எந்த விஷயமும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காத. உன் சுய அறிவை உன் சுய செயலை உன் சுய புத்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்க முயற்சி செய். அப்போதுதான் உன்னால் எது முடியும் எது முடியாது, உன் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத நீ தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என் செல்வமே. எல்லாரும் பேசுகிறதையும் கேளு, ஆனால் எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டாம். அமைதியாக உன் மனசில் நீ அனைத்தையும் யோசித்து பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உனக்கு தெளிவாக புலப்படும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவங்கக்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் உனக்கு எதிரானதாக இருக்காது. கண்டிப்பாக உனக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை வழி நடத்தவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசை தூய்மையாக்கி உனக்குள்ள நல்ல எண்ணங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது கொடுமையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் உன் விதியின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நீ நேர்மையோடும் பக்தியோடும் அன்போடும் வாழும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் விதியின் வலிமையை தகர்த்து தளர்த்தெறிந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியா உன் அற்புதமான வாழ்க்கையை அழகாக்கும் விதியாக நான் மாற்றி எழுத போகிறேன். அது மட்டும் இல்லை, உன் கர்ம வினைகளின் பயனும்
படிப்படியாக குறைந்து விதியை வெல்லும் சூழ்நிலையை நான் உன் கைகளில் ஒப்படைச்சு கொடுக்குறேன் என் செல்வமே. இந்த முருகன் உன்னை இறுக்கமாக அணைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும் போது எந்த தீய சக்தியாலும் உன்னை நெருங்க முடியாது. உன் வாழ்க்கை உன்னை நெருக்கடியான பாதைகளில் கூட்டிட்டு போனாலும் இந்த முருகன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி நிறுத்த நான் வந்திருக்கும் போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ நடந்து போகிற பாதை ஒருபோதும் வீணான பாதையாக மாறி போகாது. நீ அனுபவித்த வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையை நான் உயர்த்துறேன். இனிமே என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் நீ ஒருபோதும் வெறுப்புக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே. எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு என் அருளை நம்பி பொறுமையாக இரு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் ஆசைகள் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து நிறைவேற்றி கொடுத்து உன் மனசை ஆக்கிரமித்து உன்னை கவலைப்படுத்தும் விஷயங்களை கூட நான் உனக்காக சரி செஞ்சு கொடுத்துட்றேன். எப்போ பார்த்தாலும் நீ கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருந்தீன்னா நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய சின்ன வேலைக்கு கூட நீ பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால் எந்த வருத்தத்தையும் கவலையையும் மனசுக்குள்ளே தூக்கி சுமக்காதே. எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. நேர்மறையான எண்ணங்களோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே சுமக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் உன்னால் சமாளிச்சிட முடியும் என் செல்வமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இரு. கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும்னு நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தான் அதை புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்திற்காகவே நான் செய்கிற வேலைகள் இந்த முருகனின் லீலைகள்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறி அற்புதமான பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வாழும் உன் வாழ்வில் இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும். உன் மனவேதனையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னு நினச்சி முயற்சி செய்யும்போது ஒரு சிலர் முட்டுக்கட்டையாக வந்து நிற்பாங்க. உன் தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி பேசுவாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. என் அன்பு பிள்ளையான நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய் என் செல்வமே. உறுதியாக இரு. நீ ரொம்ப அப்பாவியா இலகுன மனசோடு இருக்கிறதால தான் சில விஷயங்களை தாங்கிக்க முடியாமல் அதையே யோசித்து கவலைப்பட்டு தவிப்படைகிறாய், கவலைப்படுகிறாய். சும்மா நடந்ததையே யோசித்து வருந்தாதே. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன கவலை? உனக்குள்ள மன உறுதியை அதிகரிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் கற்றுக் கொடுக்குற பாடங்களை கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் வருத்தப்படாமல் நீ மன உறுதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழணும். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஏமாற்றத்தை தரும் காலகட்டத்தில் வாழ்ந்த உனக்கு இப்போது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு தரேன். வாழ்க்கை உனக்காக ஏதோ ஒன்று சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் வாழ்க்கையோடு நீ போராடி முட்டி மோதி திணறுவதை விட என்ன நடந்தாலும் பார்ப்போம் அமைதியாக இருந்துன்னு அமைதியாக இருப்பதே சரியானதாக இருக்கும். இந்த அப்பன் முருகன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்வமே. இந்த முறை நிச்சயம் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறதே போகுது. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த முயற்சியில் இருந்தும் நீ கொஞ்சம் கூட பின்தங்கி விடாதே. பின்வாங்காமல் இன்னும் முன்னேறி முன்னோக்கி நம்பிக்கையோடு நீ போகும்போது கண்டிப்பாக இந்த முறை இந்த பழனி முருகன் உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எந்த வேலையை செஞ்சாலும் நீ எடுத்த முயற்சிகளில் கவனம் சிதறாமல் பதறாமல் மன உறுதியோட மன ஒருமைப்பாட்டோட அதை அர்ப்பணிப்போட செய்யும்போது இந்த முறை நீ நினச்சது நல்லபடியாக நடந்தே தீரும். உன் மனசுக்குள்ள சிறிது பயம் இருக்கலாம். நம்மால் முடிக்க முடியுமான்ற சந்தேகம் வரலாம். ஆனால் இந்த முருகன் உன் பக்கத்திலே இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ.
எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அதை உனக்கு ஒரு வாய்ப்பாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். நீ போகும் பாதையில் உனக்கு வெளிச்சமாக வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பாக இந்த முறை உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் நம்பிக்கையும் உனக்கான அதிசய கதவை வெற்றிகரமாக திறந்து வைக்க தான் போகுது. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் கனவெல்லாம் நனவாகும் தருணம் வந்துருச்சு. இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வழி நடத்துகிறேன்.